ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே சின்னியம்பாளையத்தில் தென்னந்தோப்புடன் கூடிய பங்களா வீட்டிற்கு காவலாக இருந்த நாயை மர்ம நபர்கள் வெட்டியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த சின்னியம்பாளையத்தில் வசிப்பவர் வேல்ராஜ், தொழிலதிபர். இவருக்கு சின்னியம்பாளையத்தில் 9 ஏக்கர் பரப்பளவில் தென்னந்தோப்பு உள்ளது. அந்த தோப்பில் பங்களா, இவருக்கு சொந்தமான பங்களாவில் வசித்து வருகிறார். அந்த தோப்பை பாதுகாக்க மணி, பூரணம் என்ற இருவர் உள்ளனர். நேற்று அவர்கள் இருவரும் வெளியே சென்றுவிட்டு மாலையில் திரும்பிய போது அவர்கள் வளர்த்து வந்த நாய் ஒன்று வெட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறது. உயிர் போகவில்லை, வெட்டப்பட்டு பாதி புற்றுயிரும் புலையுருமாக இருந்துள்ளது. இதனை கவனித்த அந்த மணி சிவகிரி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் பேரில் இன்று அங்கு வந்த கொடுமுடி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். போலீசார் சிவகிரி கால்நடை மருத்துவ அலுவலர் மோகன்ராஜை அழைத்து விசாரித்த போது அதை பரிசோதித்த மருத்துவர் மோகன்ராஜ் இந்த சம்பவம் ஏதோ கம்பியில் சிக்கி நாய்க்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம் என்று டாக்டர் கூறுகிறார். ஆனால் அங்கிருந்த மக்கள் நேற்று இரவு 12 மணிக்கு மேல் வரை அங்குள்ள நாய்கள் தொடர்ந்து ஊழையிட்டபடியும் குறைத்தபடியும் இருந்தன. இதனால் நாங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்பட்டு இருந்தோம். இன்று போலீசார் வந்து விசாரணையை நடத்திவிட்டு சென்றுள்ளனர் என்று கூறுகின்றனர். தொடர்ந்து சிவகிரி பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது பொதுமக்களை பீதிக்குள்ளாக்கி வருகிறது.